சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்படியே வாங்க வாங்க. அதேதான் லெஃப்ட்டா? ஆமா வாங்க, லெஃப்ட்ல வாங்க. மெதுவா வாங்க, நான் உங்களை வெயிட் பண்றேன். இப்ப நில்லுங்க. நின்னுட்டமா? இப்ப ஒரு 3 சுத்து சுத்துங்க. 3 சுத்தா? எதுக்கு சுத்த சொல்றா? இடது பக்கம் இல்ல, வலது பக்கம் சுத்துங்க. வலது பக்கமா? எதுக்குமா சுத்தணும்? என்னங்க நீங்க எப்பவுமே ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கணும்னா வலது பக்கம் தாங்க சுத்தணும். ஆமா கரெக்டா சொன்னமா. இன்னொரு சுத்து சுத்துங்க. ஐயோ தலை சுத்துதே. நில்லுங்க நில்லுங்க. நின்னுட்டமா? வாடா. இப்போ என்ன பண்றீங்க? அப்படியே கொஞ்சம் மெல்ல மெல்ல பின்னாடியே வாங்க வாங்க. பின்னாடியா? மெதுவா வாங்க 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 வாங்க. வரமா? இன்னும் கொஞ்சம் தூரம் தான். வாங்க மெல்ல மெல்ல. எங்கமா இருக்க? இன்னும் கொஞ்சம். ஸ்டாப் ஸ்டாப். என்ன பண்றீங்க? அப்படியே உங்க வலது பக்கமா திரும்பி ஒரு முத்தம் கொடுங்க. வலது பக்கத்துலயா? இங்கதான் இருக்கியா சொப்பன சுந்தரி? மாட்டனாண்டா. நாங்களே இங்க ரொம்ப ஜாலியா இருந்துட்டு இருக்கோம். அப்பப்ப உள்ள வந்து இம்சா பண்ணிட்டு இருக்க. நாரவாய வச்சுக்கிட்டு கிசு வேற. இன்னைக்கு சும்மா விடக்கூடாதியா? அடிங்க. பெரிய அமீர் கான் நினைப்பு. ஆயாவுக்கு வீசா வச்சுக்கிட்டு சும்மா என் லைன்லயே கிராஸ். ஆம்பளைக்கு அமத்த கொடுத்த இந்த காதல் அனுப்ப பாருவியா? காதல் அனுப்ப அடிக்கிற அடியில உங்க உடம்புல இருக்கிற எல்லா அணுவும் அலறி ஓட போது பாடுறான். வாங்க ஓடினா எவனையும் காணோம். டேய் எதுக்குடா என்ன அடிச்சீங்க? பாட்டு பாடுறது ஒரு குத்தமாடா? அதுக்காடா இந்த மொத்து மொத்துனீங்க? நல்ல வேலை யாரும் பார்க்கல. அடி வாங்கினது பரவாயில்ல, அடி வாங்காத மாதிரி நடிக்கணும், அது ரொம்ப முக்கியம். மாதவி கானா உலகின் முடிசூடா மன்னன் எங்கள் அண்ணன் கானா பாலா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அவர் நமக்கு மத்தியில் ஒரு பாட்டு பாடி நம்மை உற்சாகப்படுத்துவார். முயற்சி செஞ்சு பாரு, வாழ வழி இருக்கு. மூணு முடிச்சு போட்டாது முடிவு இல்ல உனக்கு. முயற்சி செஞ்சு பாரு, வாழ வழி இருக்கு. ஆண்டவன் ஒரு முடிச்ச போட்டு தொடங்கி வைப்பான் கணக்கு. அதையும் தாண்டி போராடு, வெற்றி கிடைக்கும் உனக்கு. ஆண்டவன் ஒரு போட்டு தொடங்கி வைப்பான் கணக்கு. அதையும் தாண்டி போராடு, வெற்றி கிடைக்கும் உனக்கு. பிறந்த வீட்டிலிருந்து வந்த நீயும் பறந்து புதிய வாழ்க்கை தொடங்கு. பழசு எல்லாம் மறந்து கஷ்ட நஷ்டம் வந்தா அத மனசுக்குள்ள மறைச்சி வீர நாச்சி யார வரணும். உரிமை போரில் ஜெயிச்சு 20, 60, 80 திருமணம். 20, 60, 80 திருமணம். இன்பம் துன்பம் கலந்த வாழ்க்கைய நீ நடத்தணும். இன்பம் துன்பம் கலந்த வாழ்க்கைய நீ நடத்தணும். போட்டாது முடிவு இல்ல உனக்கு. முயற்சி செஞ்சு பாரு, வாழ வழி இருக்கு. ஆண்டவன் ஒரு முடிச்ச போட்டு தொடங்கி வைப்பான் கணக்கு. அதையும் தாண்டி போராடு, வெற்றி கிடைக்கும் உனக்கு. அங்க பாரு, சூர்யா சாருக்கும் அவங்களுக்கும் ஜோடி பொருத்தம் செம்மையா இருக்குல்ல? 2 பேரும் சூப்பரா இருக்காங்கல்ல? ஆமா ஆமா நல்லாவே இருக்காங்க. ஏன்பா அப்படி சொல்ற? நல்லா தானே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன? ராசாத்திய ராத்திரி பார்த்தேன், ரவுடி பய ரொமான்டிக்கான ரகசியமான அதெல்லாம் சின்னவர் நல்லாதாமா இருக்காரு.
அந்த பொண்ணோட ஜோடி பொருத்தம் நல்லா தான் இருக்கு. அதனால என்ன, நான் நினைக்கிறது வேற. வேற என்னப்பா? ஏமா, இவ்வளவு பெரிய குடும்பத்துல ஒரு கல்யாணம் நடக்குது. நம்ம ஐயா மாதிரி ஒரு குடும்பம். அந்த பக்கம் முன்னாள் அமைச்சரோட குடும்பம். என்ன இருந்து என்ன செய்ய, சம்பந்தம் கலக்காம கல்யாணம் நடக்குதே. அத நினைச்சாதாமா மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கு. ஏமா, ஒரு கல்யாணத்துல சம்பந்தம் கலக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்மா. பொண்ணோட அப்பாவும் மாப்பிள்ளையோட அப்பாவும் சபைக்கு நடுவுல உட்கார்ந்து உங்க பையனுக்கு ஏன் பொண்ணை தர்றேன், என் பையனுக்கு உங்க வீட்டு பொண்ணை கொடுங்கன்னு இது உறவு சாட்சியா சாமி சத்தியமானு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி மாலைய போட்டு தட்டை மாத்திக்கிருவாங்க. அது எங்கெங்கயோ இருக்கிற ரெண்டு குடும்பம் ஒரு கல்யாணங்கிற பந்தத்தின் மூலம் உன்னோட உன்ன கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான அத்தாட்சி தான் அது. அதனாலதான் அதுக்கு பேரு சம்பந்தம் கலக்கிறது. ஏமா, தாலி கட்டுறதுக்கு முன்னாடி இந்த சம்பந்தம் கலக்கிறது நடந்தே ஆகணும். இதுதான் நம்ம ஊர் பக்கத்து முறை. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி பழக்க வழக்கம் இருக்கும். இது நம்ம ஊர் பழக்கம். இப்ப ஐயா நம்ம ஊர் தானே. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அமைச்சரோட பூர்வீகமும் நம்ம ஊர் பக்கம் தான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது சம்பந்தம் கலக்கிறத விட்டுட்டாங்களா இல்ல மறந்துட்டாங்களா ஒண்ணுமே புரியல. ஆனா ஒண்ணுமா, இதுவே நம்ம ஊரா இருந்துச்சுன்னு வச்சுக்க, இந்நேரம் வெட்டு குத்து நடந்திருக்குன்னு உனக்கு தெரியுமா இல்லையா? விடுப்பா, நீ பாட்டுக்கு ஏதாச்சும் பேசிட்டு இருக்காத. ஏமா, நான் ஒண்ணு தப்பா சொல்லலையா? இருந்து இவ்வளவு நாளுக்கு அப்புறம் நம்ம சின்னவருக்கு ஒரு கல்யாணம் நடக்குது. அதுல எந்த விதமான குறையும் வந்துடக்கூடாதுங்கிற ஆதங்கத்துல தான் நம்ம சொல்றேன். அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா நல்லபடியா வாழ்ந்தா அதுவே போதும்பா. மனசு ஒத்துமையா இருந்தா பழக்க வழக்கம் எல்லாமே ரெண்டாவது தான். சரி, நீ இரு, கிச்சன்ல எனக்கு வேலை இருக்கு, நான் பாத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. ஐயா. அம்மா, என்னம்மா? இப்ப என்னவோ சொல்லிட்டு இருந்தீங்களே, என்ன அது? எதுமா? நான் ஒண்ணும் சொல்லலையா? இப்பதான் உங்க பொண்ணு கிட்ட ஏதோ சம்பந்தம் அது இதுன்னு எனக்கு சரியா கேக்கல.